சட்டத்தை போடு. உனக்கு வாக்களித்த மக்கள் மீது உனக்கு உண்மையான அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் அவனை குடிக்க வேண்டாம் என்று சொல். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்று ஒரு வாசகம். அதற்கு 12 கோடி ரூபாய் வருடத்துக்கு 12 கோடி. அதுவும் நம்முடைய பணம் தான். மது அருந்த வேண்டும் என்று அந்த டாஸ்மாக் மேலாளர் டாஸ்மாக் இயக்குனர் அவருக்கு உத்தரவு. பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் 1000 ரூபாய் லேடிஸ்க்கு காசு கொடுத்துட்டேன். அதை நான் எங்க இருந்து எடுத்து கொடுக்கணும்னா டாஸ்மாக்ல இருந்தா விட்டுலாம். அதெல்லாம் குடிக்க சொல்லு கம்பல்சரி. எப்படியாவது வித்து காசை கொடுங்கன்றது அவனுக்கு அழுத்தது. ஒரு எம்டி இருக்காரு, அந்த எம்டிக்கு சொல்லுவார். எம்டி உடனே எல்லாம் டெப்போ மேனேஜர்லாம் கூப்பிடுவார். எல்லா மாவட்டத்தில் இருக்கிற டெப்போ மேனேஜரும் முடியாது, எனக்கு தெரியாதா, பெரிய தலைவலி ஆகுதியா, அந்த சீஃப் செக்ரட்டரி போட்டு எனக்கு கொள்றாயா, எப்படியாவது யார் தலையில கட்டி வித்து காசு எடுத்துவாங்கன்னு அவர் சொல்றது. இவன் எல்லா சூப்பர்வைசர்கிட்டையும் சொல்றது. அவன் போய் எல்லாரையும் குடின்னு சொல்றது. குடிச்ச பிறகு கேஸ் போடுறது. இதுல என்ன தயவு செய்து சிந்திச்சு பாரு. குடித்து விட்டு வருபவர்களை ஒரு மாதத்திற்கு இத்தனை பேர் நீ கேஸ் போடணும்னு ஒரு இலக்கு அரசாங்கம் போடலன்னா அவனை டிரான்ஸ்பர் பண்றான் போலீஸ். விற்பதற்கும் இலக்கு, குடித்து விட்டு வருபவன் மீது வழக்கு பதிவதற்கும் ஒரு இலக்கு. என்னடா அரசாங்கம்? அதற்காகத்தான் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், தலைவர் கேப்டன் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் உண்மையாக இந்த தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறியது. இந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. இதை சொல்லுவதற்கு எங்களுக்குத்தான் அருகதை இருக்கிறது. யார் தாலியா இருக்கிறது கிடையாது. தேமுதிகவை யார் குடியையும் கெடுப்பது கிடையாது. இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க. இந்த 2.5 லட்சம் ரூபாயும் இங்கே இருக்கிற தேமுதிகவுடைய நிர்வாகிகளுடைய பணம், தொண்டனுடைய பணம். யாரும் யாரிடத்திலும் போய் இதுவரையில நாங்கள் டொனேஷன் வாங்கினது இல்லை, நன்கொடை வாங்கியது இல்லை. இருக்கிறாங்க கடைக்காரங்களாம், யாராவது சொல்ல முடியுமா? இந்த கூட்டத்தை வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தினால் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு 2.5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு எடுத்து போயிடுவான். அதனால் அனைவரையும் குறை சொல்லக்கூடிய தகுதி, நன்கொடை என்று யாரையும் துன்புறுத்தி வற்புறுத்தி வாங்காத இந்த இயக்கம் யாரையும் குறை சொல்வதற்கு தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. கொடுமை, மிகப்பெரிய கொடுமையான ஆட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.